ஒரு நாள் கண்ணபிரான் தர்மனை பாதாள உலகத்திற்கு அழைத்துச் சென்றான். இறைவன் உலகம் அளந்தபோது 3வது அடிக்கு இடமாக தன் தலையையே தந்தவன் மாவலி. அவனை இறைவன் பாதாளத்துக்கு அழுத்தி அங்கு அரசனாக்கினான். பாதாளத்துக்கு தர்மனுடன் சென்ற கண்ணன் முதலில் ஒரு சிறு வீட்டு வாசலில் நின்று தாகத்துக்கு தண்ணீர் கேட்டான். அந்த வீட்டுக்கு அரசி 2 பொற்கலயங்களில் தண்ணீர் கொடுத்தாள். இவர்கள் இருவரும் நீர் பருகிவிட்டு பொற்கலங்களை அவளிடம் தந்தனர். அவற்றை வாங்கிய அவள் தூரத்தில் வீசி எறிந்து விட்டாள். அவள் செயல் கண்டு வியந்த தருமன், அம்மா, பொற்கலயங்கள் விலை உயர்ந்தன அல்லவா? அவற்றை வீசி எறிந்து விட்டீர்களே என்றான். எங்கள் மாவலி ஆட்சியில் வாழும் நாங்கள் ஒரு முறை பயன்படுத்திய பொற்கலயமாயினும் மீண்டும் பயன்படுத்த மாட்டோம். வீசி எறியத்தான் செய்வோம் என்றாள் அவள். எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தால் இப்படி நடக்கும் என்று மறுக்கை எய்தி கண்ணனை பின்தொடர்ந்தான் தருமன். மாவலியிடம் தருமனை அழைத்து சென்றான் கண்ணன். மாவலி மன்னா, பாதாள நாட்டில் நீ பெருங்கொடை வள்ளல். உன் புகழ் பல உலகங்களிலும் பரவி உள்ளது. இதோ என்னுடன் வந்துள்ளாரே தர்மர். இவர் பூ உலகின் ஏக சக்கராபதி. கொடையில் உனக்கு ஒப்பானவர். நாடேறும் 1000 பேருக்கு இல்லை எண்ணாமல் அன்னமும் சொன்னமும் தருகின்றார் என்று தர்மன் புகழை விரித்தான் கண்ணன். கண்ணன் பேச்சை கேட்ட மாவலியின் முகம் சினத்தால் சிவந்தது, வெறுப்பால் விளர்ந்தது. இந்த பாவியை இங்கு ஏன் அழைத்து வந்தாய்? இவன் முகத்தில் விழிப்பதே பாவம். உடனே அழைத்து சென்றுவிடு என்று சீறினான் மாவலி. தருமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாவலி ஏன் தன்னை வெறுக்க வேண்டும்? தான் செய்த தவறு என்ன என்று எண்ணி நாணி நின்றான். இந்த பாவி நேர்மையாக ஆட்சி செய்தால் நாட்டில் ஏழைகள் இருப்பாரா? இவன் போடும் அன்னத்துக்கும் தரும் சொர்ணத்துக்கும் இவனை தேடி வருவாரா? இவனுக்கு நாட்டை ஆள தெரியவில்லை என்பது இதனால் விளங்கவில்லையா? வரிசை தப்பிய மன்னன் முகத்தில் விழிப்பது பாவம்தானே என்று மாவலியே தர்மனின் தவறை சுட்டிக்காட்டினான். தர்மன் அங்கு நிற்பானா? கண்ணனுக்கு முன்பு நடையை கட்டினான். 1000 பேருக்கு அன்னமும் சொர்ணமும் தரும் நமக்கு நிகரான அரசர் உண்டா என்று தருமனிடம் தோன்றிய கர்வம் பழங்கதையாய் போனது. தருமனுக்கு தன்னை இகழ்ந்த மாவலியால் சினம் தோன்றவில்லை. தன்னை கர்வப் படுகொழியிலிருந்து மீட்ட உபகாரி என்று அவனை அவன் மனம் பாராட்டியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.